Hi, hello, wellorukum vanakkam. இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல டிசம்பர் மாத அகாமடேஷன் பற்றி TTD கொடுத்திருக்க கூடிய முக்கியமான அப்டேட் ஒன்றை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்குமான திருமலை மற்றும் திருப்பதிக்குரிய அகாமடேஷன் நாளைக்கு காலையில அதாவது செப்டம்பர் 26ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. நம்முடைய சேனல் பேரில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கும். விருப்பப்படக்கூடியவங்க அந்த கம்யூனிட்டி குரூப்லையும் ஜாயின் செய்து உங்களுக்கு திருமலை மற்றும் திருப்பதி பற்றி இருக்கக்கூடிய டவுட்ஸ் குரூப்லையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடியவங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பினுடைய இன்வைட் லிங்க் பின்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய திருமலை மற்றும் திருப்பதி அகாமடேஷன் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20 வரைக்கும் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க. டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் தனியாக அகாமடேஷன் திருமலை மற்றும் திருப்பதிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் தான் இன்னைக்கு காலையில் இஷ்யூ பண்ணாங்க. டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் தனியாக TTD ஓப்பன் பண்ணுவாங்க. துவார தரிசன டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய சமயத்தில் தான் திருமலை மற்றும் திருப்பதிக்குரிய அகாமடேஷன் டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் 10 நாட்களுக்கு எப்போ 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க. போன வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 2ஆம் தேதி இருந்தது. ஸோ 10 நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட டிசம்பர் 22ஆம் தேதி போல தான் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கு 10 நாட்களுக்குரிய தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. இந்த முறையும் அதே போல் 10 நாட்களுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை இன்னும் ஏர்லியராகவே ஓப்பன் பண்ணிடுவாங்களா என்பது TTD கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 2023 வருடத்தின் தொடக்கத்தில் நமக்கு ஒரு வைகுண்ட ஏகாதசி இருந்துச்சு. ஜனவரி 1 நியூ இயர், ஜனவரி 2 வைகுண்ட ஏகாதசி, ஜனவரி 3 வைகுண்ட துவாதசி இருந்துச்சு. இந்த 3 நாட்களுக்கு தொடர்ந்து ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் ஆன்லைன் ரூம் புக்கிங் கோட்டா ஓப்பன் பண்ணவே இல்லை. இந்த 3 நாட்களுக்கு மட்டும் ஆஃப்லைனில் திருமலையில் நேரடியாக வந்து தான் ரூம் புக் பண்ணணும்னு TTD தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் திருப்பதிக்கு அகாமடேஷன் புக்கிங் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த முறையும் வைகுண்ட ஏகாதசி துவாதசி நியூ இயருக்கு ஆன்லைனில் ரூம் புக்கிங் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்களா என்பதும் TTD கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மூலமாக நமக்கு தெரிய வரும். வைகுண்ட ஏகாதசி 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு சீனியர் சிட்டிசன் கோட்டா தனியாக ஓப்பன் பண்ணுவாங்களான்னு நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு சீனியர் சிட்டிசன் கோட்டா கேன்சல் பண்ணியிருக்கிறதா ஆல்ரெடி TTD இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு எந்த ப்ரிவிலேஜ்டு தர்ஷன்ஸும் அலோவ் பண்ண மாட்டோம். ஆல் ப்ரிவிலேஜ்டு தர்ஷன் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டுன்னு ஆல்ரெடி TTD இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 10 நாட்கள் NRI தரிசனம், இன்ஃபேன்ட் தரிசனம், சீனியர் சிட்டிசன் இந்த 3 ப்ரிவிலேஜ் தர்ஷனும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 3 தரிசனமும் 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு இருக்காது. மேக்சிமம் 300 ரூபாய் தரிசனமும் VIP பிரேக் தரிசனமும் SSD டோக்கன்ஸ் மட்டும்தான் இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு இஷ்யூ பண்ணுவாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமலை மற்றும் திருப்பதியில் அகாமடேஷன் தேவைப்படுதோ அவங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் இந்த அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு நீங்கள் லாகின் செய்து அகாமடேஷன் புக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டில் செப்டம்பர் மாதம் மீதம் இருக்கக்கூடிய 7 நாட்களுக்கு ஏதாவது ஒரு அகாமடேஷன் புக்கிங்கோ அல்லது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்திற்கு ஏதாவது ஒரு அகாமடேஷன் புக்கிங் அன்யூஸ்டாக இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இனிமே வரக்கூடிய நாட்களுக்காக புக் செய்து வைத்திருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் நாளைக்கு லாகின் செய்து நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி அன்யூஸ்டு அகாமடேஷன் இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் மறுபடியும் லாகின் செய்து நாளைக்கு அகாமடேஷன் புக் பண்ணீங்கன்னா என்ன எரர் மெசேஜ் வரும்னா ஆக்டிவ் புக்கிங் 1 மேக்ஸிமம் அலௌடு புக்கிங் 1 என்ற எரர் வரும். ஸோ ஆல்ரெடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்னுமே லைவாக ஒரு அகாமடேஷன் புக்கிங் இருக்குது. ஸோ இன்னொரு புக்கிங் அலோவ் பண்ண மாட்டோம் என்ற எரர் மெசேஜ் வரும். ஸோ எந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எந்த அகாமடேஷன் புக்கிங்கும் இல்லையோ அந்த அக்கௌண்ட்டில் லாகின் செய்து நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அகாமடேஷன் புக்கிங் நீங்கள் செஞ்சுக்கலாம். அகாமடேஷன் புக்கிங் பற்றி இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்கை செக் பண்ணி பார்த்து என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கலாம்.
Tiruchanur பவித்ரோத்சவம் பற்றி TTD நேற்று அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதற்குரிய தரிசன டிக்கெட்டும் மேக்ஸிமம் இன்னைக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மொபைல் ஆப்லையும் வெப்சைட்லையும் நீங்களும் கண்டினியூஸாக செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு பவித்ரோத்சவம் டிக்கெட் பற்றி அப்டேட் தெரிய வந்தால் உங்களுக்கு பவித்ரோத்சவம் டிக்கெட் திருச்சானூரில் தேவைப்பட்டால் நீங்கள் புக் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.